என் பேர் சுப்பிரமணிய பாரதி. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் விக்ரமசிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வரேன். நான் 12ஆம் வகுப்பு வர தமிழ் வழியில் தான் படித்தேன். என்னுடைய கல்லூரி வந்து திருவள்ளுவர் கல்லூரி எங்கள் ஊரில் பாபநாசத்தில் இருக்குது. அதில் வந்து இளங்கலை வரலாறு படித்தேன். என்னுடைய அப்பா வந்து செங்கல் சூளையில் வேலை பார்க்குற ஒரு கூலி தொழிலாளி, அம்மா வந்து டெய்லர். எனக்கு வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும்போது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு ஆசை. அதாவது என்னுடைய இலக்கு வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதில் வந்து சேவை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எங்களை மாதிரியான பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள்லேருந்து வர்ற மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்கிறது ஒரு எட்டாக்கணி மாதிரி தான். ஏன்னா போட்டியாளர்கள் எல்லாரும் வேறு வேறு இந்தியாவோட மிகப்பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வர்றவங்க, ஐஐடி, அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பெரிய பெரிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட், டெல்லி, இந்த மாதிரி பெரிய நகரங்களில் இருக்கிற கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் பல லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு படிக்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரி மாணவர்களுக்கும் அவங்கள மாதிரி மாணவர்களுக்கும் இருக்கிற இந்த காம்படிஷன் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு எங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது வந்து மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு ஒன்று தான். ஆனால் இந்த மாதிரி நான் முதல்வன் ஸ்கீம் வந்தது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எங்களுக்கு இருந்துச்சு. நான் இந்த 2024 தான் என்னுடைய இளங்கலை படிப்பை முடிச்சு ஒரு 3 மாதத்தில் தேர்வு வச்சாங்க. நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சாங்க, சிவில் சர்வீஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வச்சாங்க. அதில் எனக்கு கிடைச்ச உடனே மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி நான் வந்து குடும்பத்துக்கு பாரமாக இல்லாமல் இருக்கணும், என்னுடைய கனவையும் பின்தொடரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு எனக்கு. ஸ்காலர்ஷிப் வந்தது வந்து எனக்கு ஒரு கடவுளால் கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதனால தமிழ்நாடு முதல்வர், துணை முதல்வர், தமிழக அரசு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம் எங்கள் குடும்பத்தில். மாதம் 7,500 ரூபாய் அப்படின்றது உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்திற்கு நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையானது? ஏன்னா அந்த பணம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 6,000 6,500 வர்றதே ரொம்ப கடினமாக இருக்கும். எல்லாம் வீட்டில் இருக்கிறது வாடகை வீடு. இப்போதைக்கு உள்ள விலைவாசி உயர்வெல்லாம் பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ளவங்க, நண்பர்கள், நீ ஏன்டா இதுக்கெல்லாம் ஆசைப்படுற, கிடைக்காத இந்த எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, கோடிக்கணக்கான பேர் எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ குடும்பத்துக்கும் பாரமாக வேற இருப்ப, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு ஏன் எப்படி இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறேன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த 7,500 ரூபா வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பவர்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுத்துச்சு. இது ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதே யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை எனக்கு கொடுத்துச்சு. ரெண்டாவது, இந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சது வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த ஸ்காலர்ஷிப்ல இருந்து 1 ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன், இந்த 7,500 நீ முழுக்க முழுக்க உன்னுடைய படிப்புக்காகவே நீ செலவழிச்சுக்கோ, உனக்கு எந்த புத்தகம் வாங்கணும்னு தோணுதோ நீ வாங்கு, எந்த கிளாஸ்ல நீ போகணும்னு நினைக்கிறியோ போ. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் தமிழ்நாடு கவர்மெண்டால இலவசமாக பயிற்சி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். அதனால நான் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை மாதிரி ஏராளமான மாணவர்கள் இருக்காங்க. எங்கள் கல்லூரியில் வந்து அண்ணன் சொன்னாங்கல்ல, சரியான எக்ஸ்போஷர் எங்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு கிராமத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கிற ஒரு சிட்டுக்குருவிகளாக தான் இருந்தோம். இப்போ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வந்து எங்களுக்கு கலாமையா சொன்ன மாதிரி ஒரு அக்னி சிறகுகள் கொடுத்து இந்த உலகத்தையே சுத்தி பார்க்கிற ஒரு பருந்துகளா எங்களை வந்து மாத்தி இருக்குங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்க ஒன்று தான். இந்திய நாட்டிற்கும் என்னுடைய தமிழ்நாட்டிற்கும் இந்த உலகிற்கும் சேவை செய்வதற்கு இந்த நான் முதல்வன் ஸ்கீமும் இந்த ஸ்காலர்ஷிப்பும் மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருக்கிறத ஒரு பெருமையோடு நான் வந்து சொல்றேன். எங்க அம்மா வந்து எனக்கு சுப்பிரமணிய பாரதின்னு பேர் வச்சாங்க கனவோட. அந்த கனவை நினைவாக்குவேன். அதுக்கு தமிழக முதல்வரும் துணை முதல்வரும் தமிழக அரசும் மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். ஸோ சுப்பிரமணிய பாரதியை நாங்கள் வந்து ஐஎஃப்எஸ்ஸாக நாங்கள் வந்து கூடி சீக்கிரம் பார்க்க போகிறோம் அப்படின்றது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, அந்த அப்பான்ற வார்த்தையை நீங்கள் எவ்வளோ பர்சனலாக ரிலேட் பண்ண முடியும்? கண்டிப்பாக தமிழக முதல்வர் வந்து ஒரு அப்பாங்கிறதுல வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. ஏன்னா நான் ஒரு வரலாற்று மாணவன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அசோகா வந்து அவருடைய கல்வெட்டுகளில் சொல்லியிருப்பார், நாட்டினுடைய பிரஜைகள் என்ன என்னுடைய குழந்தைகள் மாதிரின்னு. அது நம்ம தமிழக முதல்வருக்கு அப்படியே பொருந்துகிறது. ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லா குழந்தைக்கும் அப்பாவுக்கு என்ன இருக்கும், நம்ம பையன் வேலைக்கு போகணும், பொண்ணுக்கு வேலைக்கு போகணும், அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல அவங்க இருக்கணும், மற்றவர்களை பார்க்கும் பின்தங்கி இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இருந்து அவங்க தப்பிச்சு மேலே வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு தந்தையுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். தமிழக முதல்வரும் அதே கேர் எடுத்துக்கிறாங்க. எல்லா குழந்தைகளும் இருக்கிறாங்க, அவங்க வந்து படிக்கிறாங்க, முடிஞ்சதுன்னு விடாம அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்க படிப்பு போக, ஏன்னா நம்ம ஸ்கில் கேப் தான் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுறது ஒன்று, மாணவர்கள் படிக்கிறது ஒன்று. ஆனால் இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் வரும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணி மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கு. அவங்க
கனவை வந்து பின்தொடர்றதுக்கும் வந்து இதாக இருக்குது. சொன்ன மாதிரி நான் முதல்வன் ஸ்கீம்லேயே போட்டித் தேர்விலேயே யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, அடுத்து எஸ்எஸ்சி போன்ற ஏராளமான தேர்வுகளுக்கும் கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. எங்கள் கல்லூரிகளில் எங்கள் மாணவர்கள் என்னுடைய கூட உடன் படிக்கிற என்னுடைய சக தோழர்கள்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குதுடா, படிங்கடா. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்றேன்னா பின்தங்கிய எங்க கல்லூரியில வந்து படிக்கிற பெரும்பாலான மாணவர்கள் வந்து பொருளாதார நிலையில பின்தங்கிய அதுல இருந்தா வர்றவங்க. எங்க காணி ட்ரைப்ஸ் அந்த மாதிரி நாங்க அங்க நிறைய பேர் படிப்பாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு இப்படிலாம் போட்டித் தேர்வுகள் இருக்குது, இப்படிதான் அதுக்கு தயார் பண்ணணுங்கிற எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லை. ஆனா இப்போ வந்து ஆன்லைன்லயே அவங்க ஃப்ரீ கோச்சிங்லாம் கிளாஸஸ் வீடியோஸ்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்ட் பண்றாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவதெல்லாம் பாருங்கடா, ஃப்ரீ மெட்டீரியல் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இப்போ பேசுவோம் அப்படின்னு அம்மா இருப்பாரு. நாட்டினுடைய பிரஜைகள் என்ன என்னுடைய குழந்தைகள் மாதிரின்னு அது நம்ம தமிழக முதல்வருக்கு அப்படியே பொருந்துகிறது. ஏன்னா எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லா குழந்தைக்கும் அப்பாவுக்கு என்ன இருக்கும், நம்ம பையன் வேலைக்கு போகணும், பொண்ணுக்கு வேலைக்கு போகணும், அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல இடத்துல அவங்க இருக்கணும், மற்றவர்களை பார்க்கும் பின்தங்கி இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள், சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இருந்து அவங்க தப்பிச்சு மேலே வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு தந்தையுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும். தமிழக முதல்வரும் அதே கேர் எடுத்துக்கிறாங்க. எல்லா குழந்தைகளும் இருக்கிறாங்க, அவங்க வந்து படிக்கிறாங்க, முடிஞ்சதுன்னு விடாமல் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்க படிப்பு போக, ஏன்னா நம்ம ஸ்கில் கேப் தான் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் தேவைப்படுறது ஒன்று, மாணவர்கள் படிக்கிறது ஒன்று. ஆனால் இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் வரும்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணி மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சுலபமாக இருக்குது, அவங்க கனவை வந்து பின்தொடர்றதுக்கும் வந்து இதாக இருக்குது. சொன்ன மாதிரி நான் முதல்வன் ஸ்கீம்லேயே போட்டித் தேர்விலேயே யூபிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி, அடுத்து எஸ்எஸ்சி போன்ற ஏராளமான தேர்வுகளுக்கும் கொடுக்குறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. எங்கள் கல்லூரிகளில் எங்கள் மாணவர்கள் என்னுடைய கூட உடன் படிக்கிற என்னுடைய சக தோழர்கள்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குதுடா, படிங்கடா. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்றேன்னா பின்தங்கிய எங்க கல்லூரியில வந்து படிக்கிற பெரும்பாலான மாணவர்கள் வந்து பொருளாதார நிலையில பின்தங்கிய அதுல இருந்தா வர்றவங்க. எங்க காணி ட்ரைப்ஸ் அந்த மாதிரி நாங்க அங்க நிறைய பேர் படிப்பாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு இப்படிலாம் போட்டித் தேர்வுகள் இருக்குது, இப்படிதான் அதுக்கு தயார் பண்ணணுங்கிற எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லை. ஆனா இப்போ வந்து ஆன்லைன்லயே அவங்க ஃப்ரீ கோச்சிங்லாம் கிளாஸஸ் வீடியோஸ்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்ட் பண்றாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவதெல்லாம் பாருங்கடா, ஃப்ரீ மெட்டீரியல் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இப்போ அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு அக்னி சிறகுகள் தான் நம்ம நான் முதல்வன் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்குங்கிறத சொல்லுவேன். தமிழ் வழியில படித்தேன், நான் வந்து தமிழ் மொழி மாணவன். ஆங்கில வழி கல்வியில சேர்வதற்கு வாய்ப்புகள் இருந்தது. நிறைய பேர் வந்து ஆங்கில வழி பள்ளியில படிக்க வைக்கிறவங்கள திறமையான மாணவனா இருக்கிறான், தமிழ் வழியில வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்க அம்மா சொன்னாங்க, சுப்பிரமணிய பாரதின்னு பேர் வச்சிருக்கிறேன், தமிழ் வழியில தான் படிப்பான், அவன் ஆங்கில வழியில் படித்தவர்களை விட திறமையா பேசுவான் அப்படின்னு எங்க அம்மா என்ன சொன்னாங்க. அதை நான் இன்னும் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால தமிழக முதல்வரை அப்பான்னு சொல்றது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம்.